டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட இந்த கார் வெடி சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், 8 பேர் உயிரிழப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வெடி விபத்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. சற்று முன்னதாக 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே அது 9 என்கிற தகவலும் கிடைத்திருக்கின்றது. பலர் கருகிய உடல்களுடனே அருகில் இருக்கக்கூடிய LNJP மருத்துவமனைக்கு பிணமாகவே கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களும் அங்கு LNJP மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாமோ என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக ഉന്നത പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ പരിശോധനകൾക്ക് ശേഷം മടങ്ങുകയാണ്. இன்னும் கூட உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற முதல் கட்ட தகவல் வெளிவந்திருக்கிறது. டெல்லியில செங்கோட்டை அருகே இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், அங்க இந்த விபத்தை பார்த்தவர்கள் தெரிவித்த தகவல்கள் என்ன? 4-5 பேர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கின்றனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், ஒருவர் நான் வீட்டினுடைய மொட்டை மாடியில் இருக்கும்போது என பலத்த சத்தம் கேட்டதாகவும், அதை பார்த்ததும் கீழே இறங்கி வந்து என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கீழே வந்ததாகவும், எல்லா இடங்களிலும் சத்தம் கேட்டது, எங்கிருந்து சத்தம் வருகிறது என்பதே தெரியவில்லை, அதன் பிறகுதான் பலத்த சத்தத்தோடு வெடிப்பு ஏற்பட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது என்று ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொருவர், நான் என்னுடைய கடையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன், திடீரென பலத்த சத்தம் கேட்டது. இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், 8 பேர் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல், விவரங்கள் என்ன? நிச்சயமா சற்று முன்னதாக 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் தற்போது லோக் நாயக் மருத்துவமனையினுடைய மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். 8 பேர் கொண்டு வரும்போதே இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 3 பேர் தீவிர காயமடைந்து இருந்ததாகவும், அதில் ஒருவருடைய நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவமனையினுடைய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி 8 பேர் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாரெல்லாம் விசாரணை அமைப்புகள் இப்போ உள்ள வந்திருக்காங்க, விவரங்கள் என்ன? என்னையே அந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சம்பவத்திற்கு வரவில்லை. காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். தடவியல் துறையினரும் அங்கே விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்றால் அங்க இருக்கக்கூடிய ட்ரேசஸ் எல்லாம் அவர்கள் தங்களுடைய சேகரித்து ஏதேனும் வெடிப்பொருட்களுடைய தடையை நிறுத்துறதா இதனை தவிர டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த அதிகாரிகள் அளிக்கக்கூடிய தகவல் மற்றும் அறிக்கையின் அடிப்படையில் இதர புலனாய்வு அமைப்புகளும் அங்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரை தொடர்ந்து டெல்லி செங்கோட்டையில இந்த கார் வெடித்ததனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாரதிராஜா கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். பாரதிராஜா, இன்று காலையிலிருந்தே இது தொடர்பான பல செய்திகள் வந்து கொண்டிருந்தது. சில நபர்கள் தீவிரவாதிகளோடு தொடர்புடையவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதும், வெடிபொருட்கள் பறிமுதலும், இப்போ செங்கோட்டையில் இது வெடித்திருக்கிறது. இந்த காலையிலிருந்து நடந்த இன்சிடென்ட்ஸ் என்ன? கண்டிப்பாக காலையிலேருந்து நம்ம அந்த தீவிரவாத அமைப்போட தொடர்புடைய நபர்களின் கைதை பார்த்தோம். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்தது. அதை தாண்டி டெல்லியில் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகலாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் டெல்லியிலே செங்கோட்டைக்கு அருகிலே, செங்கோட்டை மிகவும் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பு அதிகம் உள்ள பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பகுதிகளில் ஒன்றாதான் நம்ம செங்கோட்டை பார்ப்போம். செங்கோட்டைனாலே அவ்வளவு பிரபலம். அங்க பாதுகாப்பு வளையம் இருக்கிற அந்த இடத்துல கேட் நம்பர் 1க்கு ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குள்ள இந்த விபத்தானது, இந்த வெடிப்பானது நடந்திருக்கிறது. இதுல 8
8 வாகனங்கள் மொத்தமா சேதம் அடைந்திருக்கிறது. என்னென்ன வாகனங்களோட லிஸ்ட் கூட நம்மகிட்ட இருக்கு. இந்த முதல் தகவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெடிச்சது கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார் என்ன வகையான கார் அப்படின்னா மாருதி எக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேன் டைப்ல இருக்கும், பின்னாடியே ஸ்லைட் டோர். कैसा धमाका देख रहे हैं, कितना गंभीर हो सकता है, कैजुअलिटी से सर बहुत ज्यादा है, कैजुअलिटी सुरक्षा के नजरिए से कितने हैं उसका आंकड़ा क्या अभी आया है सर, इंजर्ड कितने हैं, कितनी कैजुअलिटीज है वो आंकड़ा आया है अभी सर अभी तक क्या हालात हैं यहाँ के? पुलिस के आला अधिकारी अब मौके पर पहुंच रहे हैं, तमाम सवाल सर फिर भी यहाँ पे कितनी कैजुअलिटीज हैं, क्या सिचुएशन? एक मिनट आप लोग क्या अपडेट है सर? एक मिनट अभी लेट मी फाइंड आउट व्हाट जी सर, अभी आप इस घटना को किस तरीके से ट्रीट कर रहे हैं सर? இந்த கார் வெடிப்பு சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத அங்க பார்த்த பொதுமக்கள் தெரிவித்தார்கள். அதை நம்ம பார்க்கலாம். सर यहाँ थे हम दरिंगंज की रेड लाइट पर थे, वहाँ पर इतना जोरदार धमाका हुआ है, वहाँ पर इतनी जोरदार तेज आवाज़ आई कि एकदम से शॉक्ड हो गए। फिर मेरे पास में फ़ोन्स भी आए काफ़ी सारे, हमने कहा क्या हुआ, हमने कहा धमाका हुआ है। उसके बाद हमने दूर से आके देखा, हमने दूर से ही हम क्योंकि करीब में जा नहीं सकते थे, फिर यहाँ पे साइड में हमने देखा इंसान का हाथ पड़ा हुआ पूरा फटा हुआ, फिर आगे उस साइड से देखा तो फेफड़ा पड़ा हुआ इंसान का। तो इतना ये आदमी सोच भी नहीं सकता कि एकदम से हुआ तो क्या हुआ इंसान। गाड़ी इको बताई जा रही है सर वहाँ पे होंडाई का वो पड़ा हुआ पूरा उसके साथ में फेफड़ा। பலத்த சத்தம் கேட்டது. அதை கேட்டதுமே நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். எங்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அதன் பிறகுதான் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. सर हम वहाँ फिर आगे गए नहीं, इसलिए हम फौरन इधर ही दूरी खड़े हो गए। यहाँ पे हमने देखा, सबसे पहले हमने फेफड़ा देखा वहाँ पड़ा, हमने लगा कि एसी होगा। फिर हमने सर को यहाँ पे SHO को बताया हमने कि यहाँ पे सर ये गोश्त पड़ा हुआ है यहाँ पर। उसके बाद हमें लगा कि एसी होगा गोश्त, लेकिन उसके बाद फिर हमने हाथ देखा, हम तो खुद शॉक्ड हो गए कि मतलब बयान नहीं कर அருகே செல்லவில்லை, பயமாக இருந்தது. தூர நின்றுதான் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.